இன்றைக்கு திருநூற்று புதன் அல்லது சாம்பல் புதன் என்று அழைக்கப்படுகிற சிறப்பு நாளிலே, நமது தவக்காலத்தினுடைய தொடக்க நாளிலே நாம் கூடியிருப்பது நம்மை மீண்டுமாக புதுப்பிக்க வேண்டிய அவசியம் இருப்பதை தென்னிந்திய திருச்சபையானது எண்ணி இன்றைய நாளினுடைய தலைப்பாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னவென்று சொன்னால், லென்ட் எ கால் டு ரெனியூவல், தவக்காலம் புதுப்பிப்பதற்கு ஒரு அழைப்பு என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்வதற்கென்று அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இது தவக்காலத்தை குறித்து நாம் பல நிலைகளிலே நம்முடைய வாழ்விலே நாம் சிந்தித்து வந்திருக்கின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் இந்த காலங்கள் வருகிற பொழுதெல்லாம், இந்த சாம்பல் புதன் என்று சொல்லுகிற பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்விலே வசந்த காலத்தை நாம் எண்ணி பார்க்கின்றோம். இன்றைக்கு இந்த தவக்காலத்தின் தொடக்க நாளான எ கால் டு ரினியூவல் என்கிற தலைப்பிலே தியானம் செய்ய நம்முடைய வேத பகுதியாக எடுத்துக்கொண்ட பகுதி ரோமர் 11வது அதிகாரத்தில் 33வது வசனத்திலிருந்து 12வது அதிகாரத்தில் 2வது வசனம் வரைக்கும் இருக்கின்ற பகுதியை நாம் தெரிவு செய்திருக்கின்றோம். இந்த பகுதியை 2 பார்வையில பார்த்து அதுக்கு அதை அப்சர்வ் பண்ணி அதுக்கு ஒரு தலைப்பை கொடுக்கிறார்கள். என்ன சொல்றாங்க? இந்த பகுதிக்கு தேடுகிற அறிவு, சீக்கிங் மைண்ட், துதிக்கும் இதயம், பிரைசிங் ஹார்ட் என்கிற ஒரு தலைப்பை கொடுக்கிறார்கள். என்ன தலைப்பு? தேடுகிற அறிவு, துதிக்கின்ற இதயம். நம்முடைய வாழ்விலே சீக்கிங் மைண்ட், கடவுளை தேடுகிற அறிவு இந்த தவக்காலங்களிலே இன்னும் அதிகரிக்க வேண்டும். மற்றொன்று, அதனாலே நாம் துதிக்கிற இதயத்தை பெற வேண்டும், பிரைசிங் ஹார்ட் என்பதற்காக இந்த தலைப்பை கொடுத்திருக்கிறாங்க. இன்னொன்று, இந்த பகுதியை என்னவென்று அழைக்கிறார்கள் என்று சொன்னால், இட் இஸ் a hymn of praise to God's plan of salvation. கடவுளுடைய ரட்சிப்பின் திட்டத்திற்கான ஒரு ஸ்தோத்திர பாடல். இந்த பகுதிக்கு என்ன பேரு? ஸ்தோத்திர பாட்டுன்னு பேரு. என்ன ஸ்தோத்திர பாட்டு? இது சாதாரண ஸ்தோத்திர பாடல் அல்ல. கடவுளுடைய உலகை ரட்சிக்க வந்த ரட்சிப்பின் திட்டத்தினுடைய ஒரு ஸ்தோத்திர பாடல் என்று இதை அழைக்கிறாங்க. இது யார் எழுதுகிறார்? பவுலடிகளார் எழுதுகிறார். ரோமருக்கு எழுதின இந்த கடிதம் பவுலுடைய திருமுகங்களிலே மிக முக்கியமான ஒரு திருமுகமாக இதை நாம் பார்க்கின்றோம், கடிதமாக பார்க்கின்றோம். Letters to the Romans. இது it consists of 3 strophes என்று சொல்லுகிறார்கள். அது 3 தோத்திர பாகங்களாக அமைக்கப்பட்டு இருக்கிறது. 3 பகுதியா இருக்கு. இது ஸ்தோத்திர பாடல்னு சொல்லிட்டேன். அப்ப அந்த ஸ்தோத்திர பாடல 3 டிவிஷனா என்ன பண்ணிருக்காங்க? பிரித்து வைத்திருக்கிறார்கள். முதல் டிவிஷனை 33வது வசனத்துல நீங்க படித்து பார்த்தால் இந்த முதல் டிவிஷன் அங்கே குறிக்கப்படும், முதல் தோத்திர பாகம் குறிக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றாங்க? அது 3 கேரக்டரிஸ்டிக் ஆஃப் காட்ஸ் பிளான். தேவனுடைய திட்டத்தின் 3 சிறப்பு அம்சங்கள் அங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய திட்டம், காட்ஸ் பிளான் ஆஃப் சால்வேஷன், ரட்சிப்புக்கான கடவுளின் திட்டம் தான் இந்த துதி பாடல். சரியா? முதல் அம்சம் காட்ஸ் பிளான், கடவுளுடைய திட்டம் ஒவ்வொரு மனுஷனுடைய. 2வது காட்ஸ் விஸ்டம், கடவுளுடைய ஞானம். 3வது காட்ஸ் நாலேஜ், கடவுளுடைய அறிவு. இது வெறும் அறிவு என்று சொல்லி வைக்காமல், வெறும் ஞானம் என்று சொல்லி வைக்காமல், வெறும் திட்டம் என்று சொல்லி வைக்காம, அதை எப்படியா சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, அதனுடைய ஆழத்தை குறித்து இங்கே பதிவு செய்கிறார். கவனிங்க, அந்த ஆழம் என்கிற வார்த்தைய நம்ம ஆங்கிலத்துல டீப்னஸ் சொல்லுவோம், ரொம்ப ஆழம்னு சொல்லுவோம். அது கிரேக்க மொழியில
BUS, பாபுஸ். பஸ் தெரியல, BUS பஸ். அதுக்கு முன்னால BA போடுங்க, பாபஸ் அப்படின்னு நீங்க சொல்லலாம். பாபஸ். ஆழம். இந்த ஆழம் என்பது அளவிட முடியாத ஆழம். கடவுளுடைய ஞானத்தை உலகத்துல யாரும் அளவிட முடியாது. கடவுளுடைய அறிவை உலகத்துல யாரும் அளவிட முடியாது. கடவுளுடைய அன்பை உலகத்துல யாரும் அளவிட முடியாது. கடவுளுடைய ரட்சிப்பின் திட்டத்தை யாரும் கணக்கிடவே முடியாது. அது இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. உங்கள் வாழ்விலே அது வந்தது, இன்னும் அநேகருடைய வாழ்விலே அது தொடர இருக்கின்றது. தேவனுடைய திட்டம் என்று சொன்னால் அது மனித சிந்தனைக்கு எட்டாத ஒன்றாக இருக்கிறது. உங்க லைஃப்ல, என்னுடைய லைஃப்ல, நம்முடைய வாழ்வில கடவுளுடைய திட்டம் என்பது நமக்கு எட்டாத ஒரு திட்டமாயிருக்கிறது. நாம் எண்ணிக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்வின் நோக்கங்கள் அல்ல. கடவுளின் திட்டம் என்பது அவர் எட்டாத தூரத்தில் வைத்திருக்கின்றார். பாருங்க, இன்னும் கணக்கிட முடியாத எத்தனையோ கிரகங்கள் இருக்கிறது, நட்சத்திரங்கள் இருக்கிறது, துகள்கள் இருக்கிறது. இன்னும் எண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். புதிய புதிய கிரகங்களை கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க விஞ்ஞானிகள் சொன்னா, ரொம்ப தூரத்துல ஏதோ ஒரு பவர், ஏதோ ஒரு சக்தி இதை எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டிருக்கிறது, ஈர்ப்பு விசையினாலே வைத்துக் கொண்டிருக்கிறது சொல்றாங்க. அதுக்கு டார்க் மேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த டார்க் மேட்டர் அவனால கண்டுபிடிக்க முடியல, கணக்கிட முடிகிறது. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஈர்ப்பு விசை இருக்கிறது என்று சொல்ல முடியுது, ஆனா கண்ணால பார்க்க முடியல, இன்னும் அதை தொட்டு பார்க்க முடியல. அதுதான் நம்முடைய கடவுளுடைய திட்டத்தை ஒரு மனிதனாலும் இந்த உலகத்துல என்ன செய்ய முடியாதா, அதை சிந்தனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். தேவனுடைய ஞானம் என்பது எப்படி சொல்றாங்க தெரியுமா? கடல் இருக்கு இல்லையா, கடலினுடைய அடிப்பகுதியை போல தொட்டறிய முடியாததா இருக்கு. இன்னும் கூட கடலுடைய அடிப்பகுதியை சில ஆழத்தை இன்னும் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியாத, தொட முடியாத ஆழம் இருக்கிறது. வானத்திற்கு மேலே தொட முடியாத தூரம் இருந்து கொண்டிருக்கிறது. கீழே பார்த்தால் ஆழம், மேல பார்த்தால் ஆழம். இது கடவுள் சாதாரண இந்த படைப்பிலே நாம் காண முடியாத ஒன்று இருக்கிற பொழுது, கடவுளின் ஞானம், கடவுளுடைய அறிவு, கடவுளுடைய திட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளவே முடியாது. கடவுளுடைய அறிவை பத்தி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இந்த 33வது வசனத்துல, அறிவியல் கூற்று அல்லது ஆழத்தை கண்ட ஆச்சரியத்தின் துதி. இது ஒரு ஆச்சரியத்தின் துதி. கடவுளை சங்கீதக்காரன் கூட சொல்றான், வானத்துக்கு நாம் போனாலும் அங்க இருக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு மேல கடவுள் இருக்கிறார், இதுக்கு மேல எங்களை எங்க போக முடியல. கடவுளை எங்கேயோ இருந்து கொண்டே இருக்கிறார், அவருடைய படைப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. அப்படித்தானே? பாதாளத்தில் நான் படுக்கை போட்டாலும் அங்கே இருக்கிறீர். சங்கீதக்காரன் வியந்து சொல்லுகிற ஒரு காரியம் அது. முதல்ல நாம் இங்க பார்க்கிறோம், இது 3 விதமான தேவனுடைய திட்டத்தினுடைய சிறப்பு அம்சங்கள். கடவுளுடைய திட்டம், கடவுளுடைய ஞானம், கடவுளுடைய அறிவு. இரண்டாவது 3 rhetorical questions about God's plan. தேவனுடைய திட்டத்தை பற்றிய 3 வினா உரைகள் என்று இதை சொல்றாங்க. அதாவது இங்கே இந்த கடவுளுடைய திட்டத்தை பற்றி ஒரு 3 கேள்விகளிலே இதை சொல்லுகிறாங்க. இது 34வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரைக்கும் இந்த பகுதி இருக்கிறத நாம் பார்க்கிறோம். இந்த வினா உரைகள் பவுல் அடிகளார் ரொம்ப முக்கியமா இதை பார்க்கிறேன். பவுல் என்ன சொல்றாருன்னா, கடவுளுடைய திட்டத்தின் உயர்வு எவ்வளோ, உங்க லைஃப்ல, என் லைஃப்ல கடவுள் அவருடைய திட்டத்தை எவ்வளவு உயர்வா வைத்திருக்கிறார், ஹை வேல்யூ பண்றார். கடவுளுடைய திட்டத்தினுடைய உயர்வையும் மனித அறிவால் அணுக முடியாத ஆழத்தையும் அவர் இங்கே கண்டுபிடிக்கின்றார். அவர் அதை நமக்கு காட்டுவதற்காகவே இந்த கேள்விகளை வைக்கின்றார். பாருங்க என்ன சொல்றாரு, 3 கேள்வி வைக்கிறாங்க. கர்த்தருடைய மனதை அறிந்தவர்கள் யார்? கடவுளுடைய மனச அறிஞ்சவங்க யார் இந்த உலகத்துல? யாருன்னு நம்ம சாதாரண பக்கத்துல இருக்கிற மனசுல என்ன இருக்கு நமக்கு தெரியல. ஆனா இங்க பவுலடி கடவுள் மனசுல என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? முதல் கேள்வியா வைக்கிறார். அது பாத்தீங்கன்னா நீங்க 34வது அதிகாரத்துல முதல் பகுதியில அது குறிக்கப்பட்டிருக்கின்றது. இருக்கா இல்லையாங்க? இருக்குன்னா இருக்கு.
வெரி குட். இரண்டாவது கேள்வி, அவருக்கு ஆலோசனை காரணமாய் இருந்தவன் யார்? அதே 34 வசனத்துல இரண்டாவது பகுதியில் அது குறிக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது கேள்வி, யார் கடவுளுக்கு கொடுப்பார்? அவனுக்கு கடவுள் கொடுப்பார். மூணாவது பகுதி. இதெல்லாம் எங்க இந்த பகுதிகள் எல்லாம் மிக முக்கியமான பகுதிகளா பார்க்கிறோம். இதெல்லாம் பவுலடிகளா ஓல்ட் டெஸ்டமென்ட்ல இருந்து எடுத்து இது கேள்வியா வைக்கிறார். பாத்துக்கு பாருங்க, ஏசாயா 40வது அதிகாரத்துல 13வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அங்க கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு அவருக்கு ஆலோசனைக்காரனா இருந்து அவருக்கு போதிப்பவன் யார்? கேள்வி இருக்கா? இங்க பவுல் சொல்ற இந்த ஸ்டேட்மெண்ட் எங்க இருந்து எடுக்கிற? ஓல்ட் டெஸ்டமென்ட்ல இருந்து எடுக்கிறார். பைபிள்ல பழைய ஏற்பாட்டுல இருக்கு. அது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதே இருக்கு, இங்க நம்ம படிக்கிறது அங்க பதிவு செய்திருக்கிறார். அவர் சொல்றாரு, கர்த்தருடைய ஆவியை அளவிட யாருக்கு முடியுங்க? அவருக்கு ஆலோசனைக்காரனா இருக்கு யாரால முடியும்? அவருக்கு போதிக்கிறவன் யாரு? கடவுள். அவருக்கு யாராவது போதிக்க முடியுமா? அப்புறம் பாரு, யோபு 41வது அதிகாரத்துல 11வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா கூட, தனக்கு பதில் கொடுக்கும்படி முந்தி எனக்கு கொடுத்தவன் யார்? நம்ம பார்த்தல, கடவுளுக்கு யார் கொடுப்பான் சொல்லி கேட்டேன் இல்லையா? அப்போ முந்தி எனக்கு கொடுத்தவன் யார்? வானத்தின் கீழ் உள்ளவைகள் எல்லாம் என்னுடையவர்கள். இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? யோபுல 41:11 பதிவு செய்யப்பட்டது. பூமிக்கு கீழே இருக்கிறது எல்லாம் என்னுடையவர்கள். பாருங்க, இந்த பகுதி அப்படியே 36வது வசனத்துல பிரதிபலிக்கிறது. பூமிக்கு கீழ் இருக்கிற எல்லா, வானத்தின் கீழ் உள்ளவர்கள் எல்லாம் என்னுடையவள் என்ற இந்த வசனத்தை வைத்து இங்கே மிக அழகான ஒரு காரியத்தை, ஒரு சத்தியத்தை இங்கே பவுலடிகளார் உங்களுக்கும் எனக்கு வைத்து விட்டு சென்றிருக்கு. 36ஆம் வசனத்தை படிங்க. சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல, கடைசி, அவருக்கு மகிமை என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. இது என்ன சொல்றாங்க? டாக்ஸாலஜின்னு சொல்றாங்க. என்னது? டாக்ஸாலஜி. நம்ம சங்கீதம் படிச்ச உடனே நம்ம ஒரு துதி ஒன்றை சொல்லுவோம். இங்க பாடுறதுல நம்ம சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும், அப்புறம் அழுதுறா. இருக்க இல்லையா? அப்புறம் வழிபாடு தொடங்குற பொழுது இங்க இல்ல, நம்முடைய கவுன்சில் ஸ்டார்ட் பண்ணும் போது ஒரு டாக்ஸாலஜி பாடுவாங்க. கடவுளை துதிச்சு ஒரே தேவனுக்கு மகிமை உண்டாக பாட்டு பாடுவாங்க. கேட்டிருக்கீங்களா? சோ இதுதான் டாக்ஸாலஜி. இப்ப இங்க படிக்கிறோம் இந்த ரோமர் 11:36 ஆண்டவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. அதுக்கு முன்னால மிக முக்கியமாக பார்க்கப்படும் டாக்ஸாலஜினா ஒண்ணு இல்ல. டாக்ஸோ அப்படின்னா மகிமை செலுத்துவது, அவருடைய கீர்த்தியை புகழ்வது. லோகோஸ் அப்படின்னா வார்த்தை, அப்படின்னா மகிமையை சொல்லும் வார்த்தை. பின்ன அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக டாக்ஸாலஜி, ஒரு பாட்டு. இப்ப இது அதனாலதான் இந்த பாட்டுன்னு சொல்லிட்டு இருக்க உங்களுக்கு. இது ஒரு மகிமையின் பாடல், துதி பாடல், தோத்திர பாடல் சொல்றது காரணம் இந்த 36வது வசனத்தில் இருக்கிற ஒரு பகுதி. இப்ப ரொம்ப முக்கியம். இந்த 36வது வசனத்தை அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது, சகலமும் அவரால வந்தது, அவர் மூலமாக வந்தது, அவருக்காக, அவருக்குள்ள இருக்கிறது, அவருக்கே அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த நடைமுறையில, பைபிள்ல நிறைய எழுத்துக்களை அல்லது ரைட்டிங்ஸ அவங்க ஒவ்வொரு ஸ்டைல்ல இருந்து எழுதியிருக்காங்க. இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்டு போங்க தயவு செய்து, வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 36வது வசனத்தை ரோமர் 11:36 இது ஒரு ஸ்டைல்ல இருந்து அவர் எழுதியிருக்கிறார், ஒரு நடையில இருந்து எழுதியிருக்கிறார். எந்த நடைன்னு சொன்னா ஸ்டாய்சிசம் அப்படின்னு சொல்ற ஒரு நடை. STOICISM ஸ்டாய்சிசம், STOICISM ஸ்டாய்சிசம் அப்படின்ற ஒரு மொழி நடையிலிருந்து இத எடுத்து கையாண்டு இருக்கின்றார். அப்படி ஒரு ஸ்டைல் இருக்கு.
அதுல இருந்து எடுத்து எழுதுங்க. அப்படின்னா என்ன நான் சொல்றேன் உங்களுக்கு, கவலைப்படாதீங்க. ஸ்டாய்சிசம் அப்படின்ற ஒரு ஸ்டைல்ல இருந்து இந்த வசனத்தை எழுதியிருக்கிறார். ஸ்டாய்சிசம் அப்படின்றத என்னன்னா, இது சுமார் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக 300 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்ததான ஒரு அமைப்பு. இது இதனுடைய நிருபர் ஜெனோ ஆஃப் சிட்டியம் அப்படின்னு சொல்லப்படுவது தான். ஜெனோ ஜெனோ அப்படின்ற ஒருத்தர் தான் இத எஸ்டாப்ளிஷ் பண்ணார், உருவாக்கினார், ஃபவுண்டர். அவருடைய போதனை STOA ஸ்டோயே பொய்க்கிலே POIKILE பொய்க்கிலே அப்படின்ற ஒரு மண்டபத்திலிருந்து தன்னுடைய டீச்சிங்ஸ் அவர் தொடங்கினார், போதனைகளை தொடங்கினார். அதனால அவருடைய தத்துவங்கள் எல்லாம், அவருடைய பிலாசபிஸ் எல்லாம் என்னவா மாறிடுச்சுன்னா ஸ்டாய்சிசம் அப்படின்னு மாறிடுச்சு. ஏன்னா அந்த மண்டபத்துக்கு ஸ்டோயே பொய்க்கிலே அப்படின்னு இடம். அதை எப்படி சொல்லுவாங்கன்னா பெயிண்டட் போர்ச் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. சோ அதனால அந்த இடத்திலிருந்து அவருடைய தத்துவங்களை சொன்னதுனால, ஒரு தத்துவ ஞானியா அவங்க சொன்னதுனால அந்த பெயர் ஸ்டாய்சிசம் அப்படின்ற ஒரு பெயர் வந்துச்சு. அதுக்கு அப்புறம் வந்த ரோம பேரரசராக இருந்த ஒருவர் கிறிஸ்துவுக்கு பின்னால 161 180 காலங்களில் ஒரு மார்க்கஸ் எரோலியஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு மன்னர் ஒருவர் இருந்தார். அவரு இந்த ஜெனோவுக்கு அப்புறம் அவர்தான் மிக முக்கியமான ஒரு ஞானவான்களில், இந்த தத்துவங்களை சொல்லுகிற ஞானவான்கள்ல ஒரு மிக முக்கியமானவரா மாறு. அவர் ஒரு மெடிடேஷன் ஒன்று எழுதினார், டிவோஷன் மெடிடேஷன் எழுதுறார். அந்த மெடிடேஷன் இப்ப பைபிள்ல ஆதியாகமம் சொல்றல, இப்ப நம்ம சொன்னல ஏசாயா தீர்க்கதரிசி அது சொல்றல, அது மாதிரி அவருடைய மெடிடேஷன் ஒரு புக் எழுது. அந்த மெடிடேஷன்ல 4வது அதிகாரத்துல 23வது வசனத்துல ஒன்னு எழுதியிருக்கிறார். சோ அததான் அந்த பேட்டர்ன்ல தான் நம்முடைய பவுலடிகளால் எழுதியிருக்க. அதை சொல்லியிருக்கேன். மெடிடேஷன் ஆஃப் மார்கஸ் எரோலியஸ், அவருடைய மெடிடேஷன்ல 4வது அதிகாரத்துல 23வது வசனத்துல ஒன்று எழுதியிருக்கிறார். என்ன சொல்றாங்க, அதை எப்படி எழுதியிருக்கு பாருங்களேன். உங்கள் காலங்கள் கொண்டு வருகிற அனைத்தும், கவனிங்க, உங்கள் காலங்கள் கொண்டு வருகிற அனைத்தும் எனக்கு பலனாகும். அப்புறம் பாருங்க, அது இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம். ஓ இயற்கையே, நேச்சுரல், ஓ இயற்கையே, உம்மிடத்திலிருந்து எல்லாம் வருகிறது. ஓ இயற்கையே, உம்மிடமிருந்து எல்லாம் வருகிறது, உம்முள்ளே எல்லாம் இருக்கிறது. கடைசியா உம்மிடத்திற்கே எல்லாம் திரும்புகிறது. இயற்கையை பற்றி அவர் எழுதியிருக்கின்றார். இப்போ இங்க இதே ஸ்டேட்மெண்ட், இதே நடையில தான் இந்த ரோமர் 11வது அதிகாரத்துல 36வது வசனம் இருக்கிறது. பாருங்க, இங்க பாருங்க, நம்ம என்ன சொல்றோம், அவரிடம் இருந்து, முதல்ல இருக்கா 36ல இருக்கா, அவரிடம் இருந்து, அப்புறம் அவரினால் இருக்கா, அப்புறம் அவருக்குள். சோ இந்த 3 பேட்டர்னும் அப்படியே இந்த ஸ்டாய்சிசம் என்று சொல்லப்படுகிற ஒரு தத்துவத்திலிருந்து அந்த முடிநடையிலே இங்கே பவுலடிகளார் எழுதுறாங்க. இது என்ன சொல்றாங்க கிரீக்ல, அவரிடம் இருந்து அப்படின்றத ஏகௌட்டோ அப்படின்னு சொல்றாங்க, அவரினால் என்பதை ஜி அவுட்டோன்னு சொல்றாங்க, அவருக்குள் என்பதை எய்ஸ் அவுட்டோன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்ன சொல்றது இது 3? அவரிடமிருந்து, அவரினால், அவருக்குள் அப்படின்னா என்ன, அப்படின்னா என்ன சொல்லுகிறார்கள்? அவருடைய ஆதாரம் யாருக்கு? கர்த்தருடைய கருத்தில் காலங்களிலே நீங்க தீர்மானிக்க போறதுக்காக நன்றி.